இன்றைக்கி நம்ம தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கடாயில் எண்ணெயை ஊற்றி 20 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 3 பட்டை மிளகா போடுங்க. 3 பட்டை மிளகா 5 வெள்ளைப்பூடு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. சுண்டை வதக்கிடுங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு 2 கருவேப்பிலை மேலாப்பில் போட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுட்டு, அப்புறம் 2 ஸ்பூன் பொரிகடலை போடுங்க. அதையும் நல்லா வதக்குங்க. அப்புறம் திருவின தேங்காய் போட்டிருக்கேன். திருவின தேங்காய் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா திருவின தேங்காய் போட்டு வதக்குங்க. இல்லைன்னா தேங்காய் பிடிக்காதவங்க தேங்காவை போட தேவையில்ல. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா தக்காளியிலேயே நிறைய தண்ணி வரும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு அதையும் நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து இறக்கிடுங்க.